ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பாசிஸ்லேருந்து பிரபா பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் நம்ம விளாண்ட டோர்னமெண்ட்டில் 3ஆம் மேட்சோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3ஆம் மேட்ச்சுக்கு நம்ம டீமுக்கு ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்குங்க. முக்கிய விளாண்டா 3ஆம் மேட்ச் எப்படினாலும் தோற்றுருவோம். அதுதான் எங்கள் டீமுக்கும் 3ஆம் மேட்ச்சுக்கும் பிரிக்க முடியாத பந்தம். அந்த பந்தத்தை பிரித்து ஆகணுன்றக்காக இந்த வட்டம் வெறிகொண்டு விளாண்டோம். ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் பேட்டிங் டீமில் பவுலிங் டீம் தான். எங்கள் டீம் பேட்டிங் இருக்க ஸ்ட்ராங்கோட பவுலிங் இருக்க ஸ்ட்ராங் தான் அதிகம். அதனால் எப்படினாலும் டாஸை ஜெயிச்சு பேட்டிங் தான் சூஸ் பண்ணிட்டு வாங்க விமல்னு அனுப்பிச்சி விட்டேன் கேப்டனை. அவருக்கு அடுத்த டாஸை தோற்று நான் சொன்னேன் விமலனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அது ஆப்பனன்ட் டீம் கேப்டன் கேட்டுருச்சு போல். பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டார் அவர், பேசாமல் ஆப்பனன்ட் டீம் கேப்டனு. சரி தான், இந்த வட்டமும் 3ஆம் மேட்ச் மூதேவி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு பரவாயில்ல, டாஸ் தான் தோற்றோம், மேட்ச் இன்னும் தோக்கலன்ற நம்பிக்கையில் எல்லாருமே இறங்கிட்டோம். 11 பேர் உள்ளுக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே இறங்கின 11 பேர் என்ன நினச்சாங்கன்னு தெரியலங்க. ஆனால் எல்லா பவுலர்ஸும் ஏதோ ஒன்று நினச்சிட்டாங்க போல். அதனால தான் மொதல் ஓவரில் தனபாலனை ஸ்பீடை போட்டு மிரட்ட, 2வது ஓவரில் விமல்னே ஸ்பின்னை போட்டு அரட்ட, நடுவில் வந்த மைஸ்னே அவர் பால் ஸ்பீடான்னு தெரியாமல் பேட்ஸ்மேன்ஸ்லாம் உருட்டேன். கடைசி நேரத்தில் அப்துல்னே பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையும் போட்டு புரட்ட 98 ரனுக்கு ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. 98 97 தெரியல, 97 ரனுக்கு ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. 20 ஓவருக்கு 98 ரன் எடுத்தா வின்னுன்ற இமாலய இலக்கா, ஏதோ ஒரு இலக்கோட இறங்கிட்டோம் நாங்கள். சரி, கம்மியான ஸ்கோர் தானே, ஈஸியாக அடிச்சிடலாம்ன்ற கான்ஃபிடென்ட்டில் 4 ஜோதியான தானும் ஓப்பனிங் இறங்கிட்டோம். மொதல் பால் அவர் டாட் வைக்க, 2ஆம் பால் சிங்கிள் மாற்ற, அடுத்த 4 பாலுக்கு 4 4 நானி ஏற்ற, அடுத்த ஓவரில் மொதல் பாலே அவரை தூக்கி விட்டாங்க. ஈஸியாக ஜெயிச்சிடலான்ற மேட்ச்சில் மறுபடியும் விக்கெட் போயிடுச்சு, பதட்டமாகி போச்சு. அடுத்து விமல்னே வந்தார். வந்த சோகுக்கு எனக்கு ஆதரவாக பேசினார். தம்பி அண்ணே இருக்கேன், நீ பேசாமல் ஆடினார். அவர் நம்மளுக்கு ஆதரவு படுத்துனதுனால அம்மா ஏதாவது அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஏற்றி விடுவோம்னு என்னை 98 ஒரு ஸ்கோராக நான் இறங்கி அடிப்பினேன், வெறும் 4 ஒரு டைலாக் போட்டேன். போட்ட டைலாக் அடிக்காமல் வெளியே போனோம்னா நம்மளை பொறிச்சு விடுவாங்கன்ட்டு பட்டா பாக்கியம் படாட்டிலேக்கும் கண்ணை மூடிட்டு சுற்றினேன். ஆனால் என் நல்ல நேரமும் என்னமோ அன்றைக்கி எனக்கு பாக்கியம் மட்டும் தான் இருந்திருக்கு, லேக்கியம் இல்லை. அதனால் வெறும் 4 போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் அடித்த அடியில் ஒருத்தையும் பிடிச்சான் பாருங்கள் ஒரு பிடி, அவ்வளோதான், வெளியே நடைய கட்டிட்டேன். அடுத்து விமலனும் பிரவீனனும் சேர்ந்து முரட்டு காட்டி டீமை வெற்றி பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து அதோட சாட்டை மட்டும் பாருங்கள். சிக்ஸர் பேட்ரா பிரபா, சூப்பர்ரா, சிக்ஸரா பிரபா. கேட் வெளி 4